ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கார்ட்போர்டை வச்சு ஒரு ஈஸியான ஃப்ரேம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் ஃபோட்டோவுக்கு தேவையான சைஸ் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் ஒரு எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இது பேக் சைடில் ஓட்ட போகிறோம். இப்போ ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்டு எடுத்து 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ண கார்ட்போர்டில் லைட்டாக கம் அப்ளை பண்ணி கலர் ஷீட்டை ஒட்டிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க கலர் ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம டபுள் சைடுமே ஒட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கார்ட்போர்ட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பேக் சைடில் தான் அதை வைக்க போகிறோம். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் கலர் ஷீட் கூட ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் ஒரு சைடு தான் ஷீட் இது பண்ணியிருந்தேன். இன்னொரு சைடு நான் கவர் பண்ணல. ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் ஒட்ட போகிறேன். ஏன்னா ஃபோட்டோ வச்சுருவோம் இல்லையா. இப்போ கம் அப்ளை பண்ணி அந்த 3 கார்ட்போர்டையும் ஒட்டிக்கலாம். ஒரு சைடு மட்டும் நான் ஒட்டலை, ஏன்னா அந்த வழியாக தான் ஃபோட்டோ வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கார்ட்போர்டு ஒன்று கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். கம் கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நல்லா அது ஸ்டிக் ஆகும். ஒரு சைடு மட்டும் மறக்காமல் கம் பண்ணாதீங்க. இப்போ இதை ஒட்டிட்டு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். வா, சூப்பராக இது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் கம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டிக்கை வச்சு பேப்பரை நல்லா ரோல் பண்ணி நான் மடக்கி வச்சுருக்கேன். இது ஹாஃப் ஆஃப் த கார்ட்போர்டை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்க போகிறேன். நல்லா உங்களுக்கு வேணும்னா அதை வளைச்சி கூட ஒட்டிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஸ்டெம். இது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ லீஃப் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு அந்த ஒரு ஷீட்லேயே 4 கட் பண்ணிப்பேன் நான். உங்களுக்கு எப்படியோ அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்கப்பா. எனக்கு ஒரே கலரில் தான் பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட நீங்கள் லீஃப் செஞ்சு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணணுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி செய்வாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டில் பீட்ஸ் நிறையா இருந்தது. அதை இதில் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா வீட்டில் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நான் அந்த கார்ட்போர்டை உள் சைடாக பெயிண்ட் பண்ணாததை ஒட்டியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். வேறு டிஃப்ரெண்ட் என்னென்னலாம் செய்யலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்.